தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில்கள் இன்று மட்டும் நள்ளிரவு 12 மணி வரை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை முதல் தொடர் விடுமுறை என்பதால் பயணிகள் வெளியூர் செல்லும் வகையில் இன்று மட்டும் நள்ளிரவு 12 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நெரிசல் மிகுந்த நேரங்களில் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை 5 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்பட்டு வரும் ரயில் இன்று இரவு 10 மணி வரை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை 15 நிமிடங்கள் இடைவெளியில் தலா ஒரு ரயில் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் ஓசூர் தென்பெண்ணை ஆற்றின் நீர் கருமை நுரையுடன் காட்சியளிக்கிறது. கர்நாடக தமிழ்நாடு எல்லையான தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ஓசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஆயுத பூஜை பண்டிகையையொட்டி கர்நாடகாவில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கவிடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் நீர் கருமை நுரையுடன் காட்சியளிக்கிறது. ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் பயிர்கள் வீணாகிவிடும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அணையிலிருந்து சுமார் 800 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் 2வது திருமணம் முடிக்க தடையாக இருந்த மனைவியை பாம்பை விட்டு கடிக்க வைத்துக் கொன்ற கணவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி கொல்லம் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உத்ரா என்ற இளம்பெண்ணை அவரது கணவர் சூரஜ் கடும் விஷம் கொண்ட நாகப்பாம்பை விட்டு கடிக்க வைத்துக் கொன்ற சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்து நாடெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் தூக்க மாத்திரை கொடுத்து மனைவியை தூங்க வைத்துவிட்டு கண்ணாடி விரியன் பாம்பை விட்டு கடிக்கச் செய்ததும், அப்படியும் மனைவி பிழைத்துக் கொண்டதால் 10 நாட்கள் கழித்து 7 நாட்கள் பட்டினி போடப்பட்ட நல்ல பாம்பை விட்டு கடிக்கச் செய்து மனைவியை தீர்த்து கட்டியதும் போலீஸ் விசாரணையில் அம்பலமானது. இந்த சம்பவத்தில் ஏற்கனவே விசாரணையை முடித்த கேரள நீதிமன்றம் கடந்த திங்கட்கிழமை கணவர் சூரஜ் குற்றவாளி என தீர்ப்பளித்தது. இந்நிலையில் இன்று தண்டனை விவரங்களை வெளியிட்ட நீதிமன்றம் சூரஜுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. நேரடி சாட்சிகள் ஏதுமின்றி அறிவியல் பூர்வமான தடயங்கள் மற்றும் சூழ்நிலைகளை மட்டுமே ஆராய்ந்து இந்த வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. லகிம்பூரில் விவசாயிகள் உயிரிழந்த விவகாரம் குறித்து ராகுல் காந்தியின் தலைமையிலான காங்கிரஸ் குழுவினர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை நேரில் சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின் போது மத்திய இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்வது, லகிம்பூர் விவகாரத்தை 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரிக்க வேண்டும் ஆகியவற்றை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவருடனான இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத், மல்லிகார்ஜுன கார்கே, AK அந்தோனி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் ராகுல் காந்தி உடன் இருந்தனர். கடந்த 3ஆம் தேதி ஏற்பட்ட வன்முறையில் 4 விவசாயிகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆஷிஷ் மிஸ்ரா கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பிரபல சோலார் பேனல் உற்பத்தி தயாரிப்பு நிறுவனமான நெக்ஸ்வேப் நிறுவனத்திடமிருந்து சுமார் 218 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி சோலார் நிறுவனம் கையகப்படுத்தியுள்ளது. ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நெக்ஸ்வேப் நிறுவனம் சோலார் பேனல் தயாரிக்கும் உபகரணங்களை உற்பத்தி செய்து வருகிறது. அந்த நிறுவனத்திற்கு உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிளைகள் உள்ளன. இந்நிலையில் இந்தியாவின் ரிலையன்ஸின் கிளை நிறுவனமான நியூ எனர்ஜி சோலார் லிமிடெட் நிறுவனம் நெக்ஸ்வேப் நிறுவனத்திடமிருந்து சுமார் 218 கோடி ரூபாய் பங்குகளை வாங்கியுள்ளது. பங்குகளை வாங்கியது தொடர்பான தகவலை செபியிடம் தெரிவித்துள்ளதாக ரிலையன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி, இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் சோலார் மின்சக்தி உற்பத்தியை அதிகரிக்க இந்த நடவடிக்கை உதவும் என்று தெரிவித்தார். நியூஸ் 8 செய்தி எதிரொலியாக தூத்துக்குடியில் 20 ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் தவித்து வந்த குடும்பத்தினரின் கோரிக்கை நிறைவேறியுள்ளது. கோவில்பட்டி எட்டயபுரத்தை அடுத்த நற்கலைக்கோட்டை கிராமத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த 3 குடும்பத்தினர் 5 தலைமுறையாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2001ஆம் ஆண்டு அரசு சார்பில் 2 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்ட போதும் 20 ஆண்டுகளாக பட்டா வழங்கப்படவில்லை. இதுகுறித்து நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் தூத்துக்குடி MP கனிமொழி மாவட்ட ஆட்சியரிடம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து ஆட்சியர் செந்தில்ராஜ் உத்தரவின் பேரில் எட்டயபுரம் வட்டாட்சியர் ஐயப்பன் நற்கலைக்கோட்டை கிராமத்திற்கு சென்று மாரியம்மாள் குடும்பத்திற்கு பட்டா வழங்கினார்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியதால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கோடாலி கருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தில் 500 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் மழைநீர் வடிகால் தூர்வாரப்படாமல் புதர்மண்டி கிடக்கின்றன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக விளைநிலங்களில் தேங்கிய நீர் வெளியேற வழியின்றி பயிர்களை மூழ்கச் செய்திருக்கிறது. நெல் பயிருக்கான நாற்றாங்கால் நட்டு ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் மழை நீரில் மூழ்கி பயிர்கள் அழுகி வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடிகால் வாய்க்காலை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட வாகன ஆவணங்களை புதுப்பிப்பதற்கான அவகாசம் அக்டோபர் 31ஆம் தேதிக்கு மேல் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் காலாவதியான RC புக், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட போக்குவரத்து ஆவணங்களை புதுப்பிக்க 7வது முறையாக வரும் 31ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆவணங்களை புதுப்பிக்கக்கூடிய பணிகளை மாத இறுதிக்குள் மாநில அரசால் முடிக்க முடியாது என்றும் கூடுதல் அவகாசம் வேண்டும் என்றும் போக்குவரத்து அமைப்புகள் கோரிக்கை வைத்தன. அதை ஏற்க மறுத்த சாலை போக்குவரத்துறை அமைச்சகம் காலாவதியான வாகன ஆவணங்களை புதுப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்று